மாமா, உலகம் தெரியாத எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. கடைசி வரைக்கும் எங்க கூட தெய்வமா இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா. எட்டு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பொசிஷன்லாம் சரியா தான் இருக்கு. டாக்டர், அடிக்கடி மயக்கம் வருது, சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதுல மாத்திரை எழுதியிருக்கேன். காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, அப்புறம் ஒரு டானிக். நைட்ல மட்டும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். தேங்க்யூ டாக்டர். வரும் டாக்டர். என்ன சாந்தி, ஸ்வெட்டர் பண்றியா? ஆமா. யாருக்கு? நம்ம குழந்தைக்கு. அப்படியா? ஆமா, நம்ம குழந்தை எப்படி இருக்கும்? என்ன போல அழகாவும் உங்களை போல அப்பாவியாவும் இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதா நினைப்போ? ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல பேசினதெல்லாம் ஐயாவுக்கு மறந்து போச்சோ? அப்ப நீ அழகா தான் இருந்த. அப்படின்னா இப்ப நீ அம்மா ஆக போற. பொம்பளைங்க அழகு ஒரு புள்ள வரைக்கும் தான். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பகல்ல ஒரு பேச்சு, ராத்திரியில ஒரு பேச்சு. ராத்திரி வாங்க, பேசிக்கிறேன். வணக்கங்க. வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. தம்பி, திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டோம். அவசியம் வந்துடுறோம். அத்தா, திருவிழா நடக்கிற 10 நாளும் நாம இங்க தங்கிதான் ஆகணுமா? சாந்தி, இந்த அம்மன் கோயில் எங்க தாத்தாவில கட்டப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் திருவிழா நடக்கிற 10 நாளும் நம்ம குடும்பத்தோட கூட இருந்து திருவிழாவை நடத்துறதுதான் வழக்கம். ஆமா, ஏன் இப்படி கேக்குற? பட்டணத்துல ஆஸ்பத்திரி மற்ற எல்லா வசதியும் இருக்கும். இங்க அப்படி. ஓ, அத சொல்றியா? 10 நாள் திருவிழா முடிஞ்சதும் பிரசவத்துக்கு நம்ம மெட்ராஸ் போயிடலாம். சரியத்தா. ஐயா, பெண்ணீர் ரெடி. சூடாரிடு, சீக்கிரம் வாங்க. பெண்ணீர் ரெடி. சூடாரிடு, சீக்கிரம் வாங்க. வசந்தி, வசந்தி, நீ சொல்ல நினைக்கிறீங்க, அந்த தைரியம் வரல. அப்படித்தானே? இல்ல, நீ ஓடி போயிட்டதா? என்ன எதுவும் கேட்காதீங்க. வசந்தி, நில்லு. நான் ஓடி போகலைங்க, என்ன ஓடி போக வச்சுட்டாங்க. கண்ணம்மா, நான் வந்து விசாரிச்ச போது நீ கூட. ஆமா ஐயா, நாங்கெல்லாம் ஏழைங்க. நாங்க எப்படிங்க உண்மையை சொல்ல முடியும்? நடந்த உண்மையை சொல்லுமா. கண்ணம்மா, நீ கொஞ்சம் சொல்லு வசந்தி, என்ன நடந்தது? நீங்க பட்டணத்துக்கு போன கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள். வணக்கம் ஐயா. வாங்க. டிரைவர், நீ கொஞ்சம் வெளியே இரு. சரிங்க. கணக்கு, உன் பொண்ணு என் பையனை காதலிக்கிறாளாமே. வசந்தி, கணக்கு, முதல்ல உன் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வை. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் புள்ள உன்கிட்ட இருந்து விடுபடணும். அதுக்கு வழி சொல்லு. சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்? நான் செய்யறேன். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வை. கவலைப்படாதீங்க ஐயா, இப்பவே அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். ஐயா, உங்க புள்ள விஷயத்துல இனிமே நான் தலையிட மாட்டேன். ஆனா வேற கல்யாணம் எனக்கு வேண்டாங்க. வேற கல்யாணம் வேண்டாம்.
கணக்கு இப்படி வா. வசந்தி, நான் ஏமாந்துட்டேன். இல்லைங்க, நான் தான் ஏமாந்துட்டேன். காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். அதான் பாட்டா பாடின. பாய மூடு. உன் பட்டணத்தை பத்திய காமிச்சிட்ட பத்தியா? இந்த பாருக்கணுமா, பட்டணத்து புத்தி பட்டிக்காட்டு புத்தின்னு தனித்தனியா பிரிக்காது. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? இத புடி சொல்றேன். நீ பட்டணத்துக்கு போய் 1 வருஷம் ஆகுதே, உன்னை எப்படி நம்புறது? கண்ணம்மா, என்ன நம்பு. என் காதல் கல்லுக்குள் ஈரம், அது கண்ணுக்கு தெரியாது. சினிமா ரொம்ப பாப்பியா? கொஞ்ச நாள் தியேட்டர்ல முறுக்கு வித்துட்டு இருந்தல. அதான். சினிமா இல்லன்னா காதல் ஏது, டூயிட் ஏது? ஆமா, நீ உண்மையாவே என்ன காதலிக்கிறியா? அது என்ன அப்படி கேட்டுவிட்டேன்? நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் பூமியை விட அகலமானது, வானத்தை விட ஒசரமானது, கடலை விட ஆழமானது, ரயிலை விட நீளமானது. சும்மா நிறுத்திய பேப்பர் எல்லாமே மடிக்கிறியே. நான் என்ன மழை கிடையாது வச்சிருக்கேன்? அப்பா, விட்டா லிட்டர் கணக்கு அளப்பையா? நான் என்ன பாலா விக்கிறேன்? ஐயோ, வாயை திறந்து அடுக்கு மொழிதானா? கொஞ்சம் கிட்ட வா. எப்படி வர்றது? நடுவு இவ்வளவு பெருசு வச்சுட்டு. சரி, கொண்டா காதை கொடு. வசந்தி, ஏதாவது பேச. இனிமே நாம 2 பேரும் சந்திக்கிறது எனக்கு சரியான படல. உன்னை பார்க்கும் போதும் உன்னோட பேசும் போதும் என் மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குது. எனக்கும் ஆறுதலா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை சந்திச்சு பேசாம என்னால இருக்கவே முடியல. எனக்கும் அதே நிலைமைதான். இந்த நிலைமை நீடிக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை. இணையாத உறவு, விடியாத இரவு, இதுக்கு ஏது முடிவு? ஆமா, நம்ம விஷயம் உங்க மனைவிக்கு தெரியுமா? அவளுக்கா? அவளுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உங்க மனைவியை பார்க்கணும் போல இருக்கு. வந்து பாரு. சரி, அப்ப நேரமாச்சு, நான் வரேன். ஏப்பா, எதுக்குப்பா இந்த மருந்து? வயிற்று வலிக்குமா? வயிற்று வலிக்கு. வயிற்று வலிக்கா? அன்னைக்கு தலை வலிக்கு இதே மருந்து தானே கொடுத்தீங்க. வருமா? சரிப்பா. உன் மச்சான் சின்ன கண்ணு சிங்கப்பூர்ல இருந்து வர்றதா கடுதாசி போட்டிருக்கான். அப்படியாப்பா? ஆ. ஏப்பா, ஆ. மச்சான் பாக்குறதுக்கு எப்படிப்பா இருப்பாரு? சின்ன வயசுலயே சிங்கப்பூர் போனவன் இப்ப ஆளு அடையாளம் தெரியாம வளர்ந்து போயிருப்பாடு. ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் லேடி, இது வைத்திரு வீடு. அப்பா, யாரோ வந்திருக்காங்கப்பா. யாரது? ஏன் அங்கிள், ஏன் தெரியல? நான் தான் சிங்கப்பூர் சின்ன கண்ணு. சிங்கப்பூர்ல இருந்து நேரா இங்கதான் வருது. பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சிங்கப்பூர்ல இருந்து பஸ்லயேவா வர்றீங்க? ஐயா, கப்பல் இருந்து இறங்கி பஸ்ல வருது. நீயா சின்ன கண்ணு? பின்ன பெரிய கண்ணா? என்னால நம்பவே முடியலையா? நம்புற மாதிரி ஏதாவது பண்ணு. அங்கிள் அங்கிள், பிராமிஷா நான் தான் சிங்கப்பூர் சின்ன கண்ணு. என்ன நம்பு அங்கிள். அடையாளம் தெரியாம ஆளே மாறிட்டியே, அதுக்கு சொன்னேன்டா நானு. அப்பா, ஏ சின்ன கண்ணு, வாட் அங்கிள்? சிங்கப்பூர்ல இருந்து மாமாவுக்கு என்னடா ஆயிட்டு வந்திருக்க? செருப்பு. நீ தப்பா நினைக்காத, நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கப்பல்ல வச்சிருக்கேன், நாளைக்கு எடுத்துட்டு வந்து தர்றேன். அங்கிள், மேரேஜ் அப்போ வச்சுக்கலாம். எப்ப வேணாலும் வச்சுக்கலாம்டா. அப்பவா குடும்பம் நடக்கும். அப்பா, எனக்கு இந்த மச்சான பிடிக்கல. சமயத்துல கால வரைய இந்த சட்டையெல்லாம் ஊசி வாங்கிட்டு வந்து பாருங்கப்பா. அங்கிள், லேடி கலாட்டா பண்றா. ஆரம்பத்துல அப்படித்தான்டா இருக்கும். ஏய் சின்ன கண்ணு, கண்ணம்மாவ நான் உனக்காகவே தான்டா பெத்தேன். கண்ணம்மாவ நீயா பெத்த? எங்க அத்தல்ல பெத்த. அடடே, மச்சான் தமாஷா பேசுறாரு. அம்மா, அம்மா, யாரு மணி? உங்க கணக்கு பிள்ளையோட பொண்ணு, பேரு வசந்தி. வாமா உள்ள. சமையல் வேலையெல்லாம் நீங்க தான் செய்வீங்களா? இல்லம்மா, வேலைக்காரன் செய்வான். இன்னைக்கு உடம்பு இப்படி இருக்கும்போது நீங்க வேலை செய்யலாமா? சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்து செஞ்சிருக்க மாட்டேன். அப்படியா? சரி சரி, கொடுங்க, நீங்க உட்காருங்க. அம்மா,
கணக்கு பிள்ளையோட பொண்ணு, பேரு வசந்தி. அப்படியா? என்னங்க, அந்த பொண்ணை ஒத்தாசைக்கு நம்ம கூட வச்சுக்கலாமா? உனக்கு வசதியா இருந்தா வச்சுக்கலாமே. தம்பி, வைத்தியர் வீடு எதுப்பா? வைத்தியர் வீடா? அதோ அந்த வீடுதான். மாமா, மாமா. மாமாவா? யாரப்பா நீ? என்ன மாமா, என்ன தெரியல? நானா சின்ன கண்ணு. அட போங்கப்பா, வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருந்துட்டா போதும், அவன் அவன் மாமா மாமான்னுட்டு வந்துடுறானுங்க. மாமா, உங்க தங்கச்சி சொர்ணத்தோட புள்ள சின்ன கண்ணு நான் தான் மாமா. உண்மையாவா? அப்படின்னா அவன் யாரு? ஒரே குழப்பமா இருக்கு. நான் ஒரு மாதிரியானவன். கண்ணம்மா, என்ன ஏமாத்திட்டு உன் கழுத்துல தாலி கட்டின இந்த தருதல பையன் யாரு? ஒரு இடத்துல நில்லையா? ஆம்பளையா நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு. அப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. கழுத்துல தாலி கட்டியாச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. மாமா, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சா போ. எந்த கண்ணம்மாவுக்காக கடல் கடந்து வந்தேனோ அவ கழுத்துல தாலியோட நிக்கிறா. நான் காத்திருந்தேன், அவன் நேத்து வந்தான். நல்லா இருக்கட்டும் மாமா. வணக்கம் சின்னையா. சிங்காரம், உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நம்ம கல்யாணம் ஆச்சு. அவசர கல்யாணம்மா, அதான் யாருக்கும் சொல்ல முடியல. பேப்பர் விலையெல்லாம் ஏறி போச்சுங்கய்யா, அதனால பத்திரிக்கை அடிக்க முடியலைங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிங்காரம், இந்தா இத வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. உனக்கு 200, எனக்கு 300. ஐயா, ஒரு மாசம் லீவ் பத்தாதுங்கறியா? சிங்காரம், இங்க ஒத்தாசைக்கு வசந்தி இருக்கா, நீ லீவ் எடுத்துக்க. ரொம்ப நல்லதுங்க, வர்றேங்க. கண்ணம்மா. வசந்தி, நல்லா இருக்கியா? வர்றேன், வர்றேம்மா. இந்தாங்கம்மா மோரே. வசந்தி, ஏழையா பிறந்த சிங்காரம் ஜெயிச்சிட்டான். பணக்காரனா பிறந்த நான் தோத்துட்டேன். எல்லாத்துக்கும் தலைவிதின்னு ஒண்ணு இருக்குங்க. எப்படியோ நான் வாழ்ந்துகிட்டு வரேன். நானும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். நான் மனைவியோட வாழ்ந்துகிட்டு வர்றேன், நீ மனசோட வாழ்ந்துட்டு இருக்க. கடைசி வரைக்கும் உங்க வேலைக்காரியா வச்சுக்குங்க. உங்களை பார்த்துக்கிட்டு நான் வாழ்ந்து முடிச்சிடுறேன். சாப்பிடலையா? எனக்கு பசி இல்ல. என்னால உங்களுக்கு துன்பம்னு நினைச்சா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். வசந்தி, நீங்க இருந்து போக வேண்டாம். அப்ப சாப்பிடுங்க. என்னங்கிட்ட கம்மன் தூங்குங்க. இப்பதாண்டி புரியுது. ஐயாவுக்கு என்ன புரியுது? முருகனுக்கு வள்ளி தெய்வான, கண்ணனுக்கு ராதா ருக்மணி, இவங்கெல்லாம் ஏன் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்பதாண்டி புரியுது. ஏன் நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே? நீ சரின்னு சொல்லு, நாளைக்கே ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிடுறேன். பண்ணிட்டா பாருங்களேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. வைக்க போறல நாய் படுத்துக்குமா, தானும் திங்காதான் மாட்டையும் திங்க விடாதான். கழுத்து அறுக்காம கம்முன்னு தூங்குடி. பாத்து வாங்கம்மா, பாத்து. டாக்டர். ஏம்மா, இதுதான் மாசமா? ஆமா டாக்டர். அவங்க செக்கப் ரூம்ல படுக்க வைங்க. மெதுவா. நர்ஸ், எஸ் டாக்டர். டாக்டர், ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணுமா? ஆமாங்க, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம்.
இதுல ஒரு சைன் பண்ணுங்க. டாக்டர் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே? நோனு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா இருக்க. நாளை காலையில 10 மணிக்கு ஆபரேஷன். வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். ஓகே.